இன்னைக்கு நம்ம சேனலில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ரொம்பவே பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைகளை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் ₹1 டொனேஷன் கூட கொடுக்காம ஃபீஸ் கட்டாமல் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக படிக்க வைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுக்கான ஒரு சூப்பரான அரசாங்க திட்டம் தான் ஆர்டிஇ. ஆர்டிஇ என்பது ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த 2026-2027 கல்வி ஆண்டிற்கான ஆர்டிஇ அட்மிஷன் எப்போது தொடங்கும், யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது உங்களோட குழந்தைகளின் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். முதல்ல நிறைய பேர் தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரே கேள்வி, இந்த ஆண்டு ஆர்டிஇ அட்மிஷன் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும். கிட்டத்தட்ட மே மாதம் முதல் வாரம் வரைக்கும், அதாவது ஒரு மாதம் முழுசாக உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் தொடக்கம் ஏப்ரல் முதல் வாரத்துலேயும், குலுக்கல் முறை மே மாதத்துலேயும், அட்மிஷன் உறுதி செய்தல் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேயும் எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களால் கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனால் இந்த வருஷம் கரெக்டாக ஏப்ரல் மாதத்திலே இதற்கான அறிவிப்பு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சர்வர் பிஸியாக வாய்ப்பு இருக்குது. இப்போவே நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் வயது வரம்பு. ஆர்டியில் 2 கிளாஸில் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை புதுசாக சேர்க்க முடியும். ஒன்று எல்கேஜி, இன்னொன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. உங்கள் குழந்தையை எந்த வகுப்பில் சேர்க்கலாம்னு இப்போவே தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்கேஜியில் சேர்க்கணும்னா உங்கள் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் படி குழந்தை 1/8/2022 முதல் 31/7/2023 இந்த தேதிக்குள்ளார இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கணும். இதில் ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் சாஃப்ட்வேர் அக்செப்ட் பண்ணாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும்னா உங்கள் குழந்தை 1/8/2020 முதல் 31/7/2021 இந்த தேதிக்குள்ளார இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கணும். இதில் ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா அந்த ஸ்கூலில் எல்கேஜியில் இருந்து தான் வகுப்புகள் தொடங்குதுன்னா அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டியில் அப்ளை பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எல்கேஜியில் இருந்து தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தொடங்குதுன்னா அங்கே மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்கிறத சொல்கிறேன். இதை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்பொழுது இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட். இது ரொம்பவே கட்டாயம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் இப்போவே மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குழந்தையோட சமீபத்திய கிளியரான ஃபோட்டோ வேணும். அடுத்ததாக ஆதார் கார்டு, பெற்றோரின் ஆதார் கார்டு கட்டாயம் வேணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஆதார் கார்டும் வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ். நீங்கள் நலிவடைந்த பிரிவினர் கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ₹2,00,000க்கும் குறைவாக இருக்கணும். இதுக்கான சர்டிஃபிகேட்டும் இப்போவே இ-சேவை மையத்தில் கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தனியார் பள்ளி உங்கள் வீட்டில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார இருக்கணும். அப்போ தான் அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஏரியா பின்கோடு போட்டாலே என்னென்ன ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குதுன்னு, நியர்பையாக இருக்குதுன்னு உங்கள் லிஸ்ட்டில் வந்துவிடும். இதில் நிறைய அப்ளிகேஷன் இருந்ததுன்னா குலுக்கல் முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆதரவற்ற குழந்தைகள், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது பெற்றோரை கொண்ட குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித குலுக்கல் முறையும் இல்லாமல் அப்ளை பண்ண உடனே நேரடியாக அட்மிஷன் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆர்டி என்பது என்னன்னா, ஒரு குழந்தைக்கு 30,000 ரூபாய் கட்டணம் என்றால் அதில் 15,000 ரூபாய் கட்டினால் போதும், மீதி 15,000 ரூபாய் அரசாங்கமே இந்த கட்டிடுவாங்க. அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். ஸ்கூலில் போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏப்ரல் மாதம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் மூலிமா எப்படி எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணுங்கிற நம்ம சேனலில் ஒரு டெமோ வீடியோ போடுவோம். அதனால் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சொல்லியும் எலிஜிபிலிட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். குறிப்பாக எல்கேஜி சேர்க்க போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.